வல்லமையும் மகத்துவம் நிறைந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பிரதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்த ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு நம்ம சீமோன் என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவன் மாய வித்தைக்காரனாய் இருந்ததுனால அவன் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் புகழ் பெற்றவனாய் இருந்தான். அந்த மாய வித்தை சக்தியானது அது தேவனுடைய ஆவியினால் அல்ல, அசுத்த ஆவியினால் உண்டான கிரியையாய் இருந்தது. அவன் அசுத்த ஆவியினாலே அவன் புகழ் பெற்றவனாய் இருந்தான். அசுத்த ஆவியினாலே அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவனாக அவன் இருந்தான். அவன் அசுத்த ஆவியினாலே அவன் நடத்தப்பட்டதுனால ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்தான். அதனால தான் ஜனங்கள் அவனை பார்த்து தேவனுடைய வல்லமையை பெற்றவன் என்று சொல்லி அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க, தவறாக புரிந்து கொண்டிருந்தாங்க. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஜனங்கள் எதை பார்க்குறாங்க? வல்லமையை பார்க்குறாங்க, அற்புதங்களை பார்க்குறாங்க, அடையாளங்களை பார்க்குறாங்க. ஆனால் உண்மையை சத்தியத்தை அவர்கள் உற்று நோக்குவதில்லை. அதனால தான் ஈஸியாக அவங்க என்ன செய்கிறாங்க? வழி விலகி போகிறாங்க என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எது நம்முடைய அட்டென்ஷன் அதிகமாக ஈர்க்கிறது? சத்தியமா அல்லது வெளிப்பிரகாரமாக இருக்கிற அற்புத அடையாளங்களா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வசனம் 12 பார்க்குறோம். இங்கு பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பிலிப்பு எதை பிரசங்கித்தார்? நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை, உண்மையை, சத்தியத்தை. அதாவது அங்கே ட்ரிக்கையோ அல்லது அற்புத அடையாளத்தை காண்பிச்சல்ல, சத்தியம். இதை குறித்த சத்தியம் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியம். இந்த சுவிசேஷமானது, சத்தியமானது இந்த வஞ்சனையை என்ன செய்கிறது? வஞ்சித்தலை அது முறியடித்து விடுகிறது. அப்போது அந்த சுவிசேஷத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அப்போது தவறான ஒரு உபதேசத்தை, தவறான ஒரு காரியத்தையும், தவறான வல்லமையையும் இந்த உண்மையான மெய்யான சுவிசேஷமானது ஜெயிக்கிறதாய் மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. பாருங்க, எப்பொழுதுமே இருளானது அது வெளிச்சமானது இருளோடு கூட போட்டி போடுவதில்லை. ஆனால் அது என்ன செய்யுது? வெளிச்சம் பிரகாசிக்குது. வெளிச்சமானது அங்கே வரும் பொழுது இருள் என்ன செய்து? மறைந்து போகிறது என்பதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இந்த சிமியோனை குறித்து மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அவனை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இவன் ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். என்ன? இயேசுவினுடைய சுவிசேஷத்தையும். கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்ற முடியும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொல்லி அவன் ஆச்சரியப்படுகிறான். தன்னிலும் தான் இயக்குகிற சக்தியை விட மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்ளும் போது அங்கு மனமாற்றம் ஏற்படுகிறது. பாருங்க, அப்போ என்ன? தேவனுடைய வல்லமையை அவன் புரிந்து கொண்டான். முற்றிலுமாய் அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவனுக்கு அந்த விசுவாசம் அங்கு வரும்போது அவனும் விசுவாசித்து அவன் ஞானஸ்தானம் பெற்றான். எதை பார்த்து? அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இவனோட வாழ்க்கையில் மெய்யான மனம் திரும்புதல்
ஃபுல்லாக 100% இல்லை. ஏன்னா பின்னாடி வர வசனங்களில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சில நடந்த சம்பவத்தினால அதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அப்போ ஆனாலும் அவன் விசுவாசித்த உடனே எதனால் விசுவாசித்தான்? அற்புத அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை பார்த்து மட்டும் கர்த்தருக்காக ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? அல்லது உண்மையாகவே அவர் நம்மை மாற்றுவார், அவரை போல நம்மளை மாற்றுவார், நல்ல சுபாவங்களுக்காக கிறிஸ்துவை நேசித்து அவரை பின்பற்றுகிறோமா? அதை நம்ம இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மெய்யான வல்லமை, பொய்யான வல்லமை. பொய்யான வல்லமை என்ன பண்ணும்? அது வியக்க வைக்கும், ஆனால் அது வஞ்சிக்கும். உண்மையான வல்லமை என்ன பண்ணும்? இருதயங்களை மாற்றும், அது வாழ்க்கையை மாற்றும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தும். அப்போது எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்ம விசுவாசிகளாக இருக்கோமா? அல்லது நம்ம சும்மா அற்புத அடையாளங்களையும் பார்த்து நம்புகிறவர்களாக, மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பிலிப்பை போல சத்தியத்தை, சுவிசேஷத்தை தைரியத்தோடும் அதிகாரத்தோடும் உண்மையோடும் கர்த்தருடைய வல்லமையோடு கூட நாம் சொல்லுகிறோமா? இந்த உலகத்தில் அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதன் மத்தியிலும் கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்காக இந்த பிலிப்பை போல இருக்கணும். அந்த பிலிப்பு அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை சொன்னபோது அங்கே பாருங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சிறியோர் பெரியோர் யாவரும் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அநேக அற்புதங்கள் நடந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எதை நோக்கி, எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? உண்மையான இரட்சகராக நம்மை பின்பற்றுகிறோமா? உண்மையாய் வழி நடத்துகிறவராக பின்பற்றுகிறோமா என்று நம்ம ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையோடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் அப்பா இந்த பொய்யான வல்லமைக்கு செவி கொடாமல் சத்தியத்தின் வல்லமையில் நாங்கள் நிற்க எங்கள் இருதயத்தை தூய்மையாக்குகிறவர், எங்களை நித்திய பாதைக்கு நேராக வழியை நடத்துவடைய வல்லமையில் நிறைந்து நாங்கள் காணப்பட, அதிகாரத்தில் செயல்பட, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிலிப்பை போல் அதிகாரத்தோடு பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மற்றவர்களுக்கு உதாரணத்துவமான பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு உதாரணமாக ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உன்னதமான வழிகளில் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.